சங்கீதம் 109 அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 109:31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஒரு விசை கண்களை மூடி அந்த வசனத்தில் கை வைத்து, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட வாசியுங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். இந்த வலது பாரிசத்தில் கர்த்தர் நிற்பார் என்பதே கர்த்தர் நமக்கு ஃபேவரா, நமக்கு அனுகூலமாய், நமக்காக, நம் பட்சத்திலே நிற்கிறார் என்பதின் அடையாளம். பொதுவாகவே நமக்கு இவங்க எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நிற்பாங்க அப்படின்னு ஒரு பர்சனை ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த பூமியில நமக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா எத்தனை பேர்? உண்மையில ஒருத்தரும் கிடையாது. நிக்கிறவங்க நிறைய உண்டு. ஆனா என்னன்னாலும் இவங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல உண்மையிலே சொல்லணும்னா யாரும் கிடையாது. அதுதான் உண்மை. நமக்காக பரிதவிக்கிறவங்க இருப்பாங்க, நமக்காக அழுறவங்க இருப்பாங்க, நமக்கு ஒரு நிலைமை இப்படி ஆயிட்டே நினைச்சு ஃபீல் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா நமக்காக அந்த இடத்துல நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல யாருக்கு மட்டும்தான் நிக்க முடியும்னு கேட்டா, நம்மை தெரிந்தெடுத்த, நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான். அப்போ அவர் என் வலது பக்கத்தில் நிற்பதற்கு நான் என்ன செய்யணும்னா, என் வலது பக்கத்தில் வேற யாரையும் வச்சிருக்க கூடாது. ஆமே. அவர் நிக்க வரும்போது இல்லப்பா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் என் வலது பக்கத்திலே நிற்பதற்கு, அதாவது தேவன் நமக்கென்று இடத்தை வைத்ததுனாலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் எங்க இருக்குதுன்னா கப்பர்நகூம்ல இயேசு இருந்த வீட்டுல இருக்கு. இயேசு உள்ள இருக்கிறார், ஜனங்கள்லாம் அப்படி நெருங்கி நிக்கிறாங்க. ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பேஸ் காலியா இருக்கு. எந்த ஸ்பேஸ்னா இயேசுவுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப். இந்த கேப் ஆண்டவர் ஏன் காலியா வச்சிருக்கிறார்னா, ஒருத்தனை தூக்கிட்டு வர போறாங்க. யார? திமிராத காரணம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசுவை நெருக்கிட்டு ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னா அந்த கட்டில் எங்க இறக்கி வச்சிருப்பாங்க? இப்படி எல்லாம் நீங்க இருந்திருப்பாங்கன்னா தலையில தான் வச்சிருக்க முடியும். அப்போ ஒருத்தனை எழுப்பி விட்டு 4 பேரை தூக்கிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா ஒரு ஸ்பேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கொஞ்சம் அதுல உட்கார்ந்துக்கோங்க. யாருக்காக? ஒரு 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு வர போறாங்க. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், கோடி கோடி ஜனங்கள் அவர்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் அவரிடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஸ்பேஸ் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். அது போலதான் நம் பக்கத்திலே அவர் நிற்பதற்கு நாம இடத்தை கொடுக்கணும். அந்த இடத்துல நாம இன்னொரு பர்சனை பார்க்கவே முடியாது, பார்க்க கூடாது, முடியாது. அப்படி பார்த்து ஏமாந்து ரொம்ப எதிர்பார்க்கிறவங்க தான் ரொம்ப ஏமாறுவாங்க. கொஞ்சம் எதிர்பார்க்கிறவங்க கொஞ்சம் ஏமாறுவாங்க. கொஞ்சமும் எதிர்பார்க்காதவங்க
ஏமாறவே மாட்டாங்க. இந்த கொஞ்சம் எதிர்பார்க்காதவங்க நிலைக்கு ஒருத்தங்க வரணும்னா அவங்க வாழ்க்கையில நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தையும் கர்த்தர் மேல ஒருத்தங்க வைப்பாங்கன்னா, ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை வைக்கல பாருங்க. நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்ததும் இவங்க தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இவங்க 3 பேரும் உயர்த்தப்படுறாங்க. நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினதும், ராஜாவே ராஜாவே நீங்க அவசரப்பட்டுறாதீங்க, நாங்க யார் தெரியுமா, நாங்க இன்னாருடைய ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா முதல்ல தானியேலை தானே சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் ராஜாவுடைய ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கிறார், முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறார். இவங்க தானியேல் பேரையே சொல்லல. நமக்கு தெரிஞ்சவங்க பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல இருப்பாங்க, நல்ல உயர்ந்த நிலையில இருப்பாங்க, நல்ல ஆள்பலம் பணபலம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நாம நம் வலப்பக்கத்தில் வைக்க முயற்சித்து தான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்க்கிறோம். இது ஆண்டவருக்குரிய இடம், இது என் தேவனுக்குரிய ஸ்தானம். எனக்கு தெரிஞ்சவங்க 1000 பேர் இருந்தாலும் நான் அசைக்கப்படக்கூடாதுன்னா என் பக்கத்துல அவர் மட்டும்தான் நிக்கணும். தாவீது அந்த ஸ்பேஸை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? 142வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. தாவீது கூட எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தாங்க. தாவீது கூட இந்த பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்? 3 பேர். தாவீதோடு கூட இருந்தவர்கள் 600 பேர். அதுலயும் க்ளோஸா பராக்கிரமசாலிகள், தாவீதுக்காக என்ன செய்யறதற்கு 3 பேர். அவங்க என்ன செய்வாங்க தாவீதுக்காக? பெலிஸ்தியர் பெத்லகேம் கிணத்தை சுத்தி பாளையம் போட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி தாவீது குடிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, இந்த தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கணும். 3 பேர் உயிரை பணையம் வைத்து போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப தாவீதுக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறவங்கள கூட தாவீது தன் வலப்பக்கத்துல வைக்கல. ஆமென். ஆண்டவரே சம்மா இருக்கிற ஆண்டவரே சம்மானா பெலிஸ்தீர் வந்தானா நிப்பான், சம்மா நின்று ஜெயிப்பான். ஆனா அவனை வைக்கல, யாரையும் வைக்கல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம்? தாவீதும் யோனத்தான வைக்கல. ஆண்டவரே வலப்புறமாய் கண்ணோக்கி பாரு, அந்த இடத்தை நான் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறேன், நீங்க தான் நிக்கணும். எனக்கு ஆதரவு, எனக்கு மறைவிடம், எனக்கு புகலிடம், எனக்கு அடைக்கலாம். ஆமென். சிலர்லாம் இல்லாம போகும்போது சிலருடைய டயலாக் எப்படி இருக்கும் தெரியுமா? வார்த்தைகள், எனக்கெல்லாம் ஒரு கை இழந்தது போலன்னு சொல்லுவாங்க. ஆமென். சிலர்லாம் திடீர்னு இல்லைன்னு, ஐயோ அவங்க இல்லாதது எனக்கு ஒரு கை இல்லாதது போல இருக்கிறது, அவங்க இல்லாதது எனக்கு அப்படி, அவங்க தான் எனக்கு பேக் போன் அப்படிம்பாங்க, அவங்க தான் எனக்கு முதுகலம். இப்படி ஒவ்வொரு பர்சனை நாம வைக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகி 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 திடீர்னு ஒரு ஏமாற்றத்தில் போய் புசுக்குன்னு விட்டுரும். அந்த இடத்துல தான் தாங்கவே முடியாது. நான் ரொம்ப நம்பினேனே. அதனாலதான் தாவீது பாடினான், எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். ஆனா என் கூட அப்பம் புசித்தவன் தன் யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிந்தும் ஆண்டவருக்கு வலி இருந்துச்சு. ஆனாலும் லாஸ்ட்ல அந்த கிஸ் பண்றதுக்கு கூட அப்பவாவது அவன் மாற மாட்டானா அப்படி சொல்லிட்டு வாராரு. வந்துட்டோம், சிநேகிதனே முத்தத்தினாலேயாப்பா என்னை காட்டி கொடுக்கிற. அவரால் அதை தாங்கவே முடியல. தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுத்தவர்கள். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்க எல்லாருமே என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட. அப்போ என்னதான் பேதுரு உமக்காக நான் காவலில் வர தயார்னு சொன்னாலும், கடல்ல இறங்கி நின்னாலும்,
பட்டயத்தை எடுத்து இன்னொருத்தன் காதை வெட்டினாலும் அவருக்கு பக்க பலமாய் அவர் வேற யாரையுமே வைக்கல, பிதாவை வைத்தது போல. என கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து அநேகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும்பா, இந்த இடத்துல நீங்க தான் நிக்கணும். ஹல்லேலூயா. அவர் உன் வலது பாரிசத்தில் நிற்கும்படியான இடத்தை கொடு. தாவீது சங்கீதம் பாடும்போது ஒரு இடத்துல கூட யோனத்தான் மட்டும் இராம இருந்திருந்தா, சம்மா மட்டும் இராம இருந்திருந்தா, யோவாப் மட்டும் இராமல் இருந்திருந்தா, இப்படி பாடல. நாம இருந்திருந்தா யோனத்தானை வச்சு பாடிருப்போம். யோனத்தான் மட்டும், சவுல் எனக்கு விரோதமா எழும்பின போது யோனத்தான் மட்டும் என் பக்கத்தில் இராமல் இருந்திருந்தால், என் மாமனார் என்ன ஈட்டியாலேயே அப்படின்னு ஒரு சங்கீதம் பாடியிருப்போம். ஆனா தாவீது அந்த இடத்துல வேற ஒருத்தரையும் வைக்காம, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார், கர்த்தர் தாமே நம் பட்சத்தில். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளவும் ஆதரவாய் இருக்கவும் விசாரிக்கவும் ஒருவரும் இல்லாத இடத்துல வந்து நிற்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வல பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நான் அசைக்கப்படாதபடி என் வலது பாரிசத்தில் நிற்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று எளியவனுடைய ஆத்மாவை விடுவிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா, பல நேரத்தில் நம்ம இதை உணர்கிறது இல்லை. கர்த்தர் மட்டும் இல்லைன்னா, நம்ம லைஃப்ல ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா, அப்படி ஒரு உங்க பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல, அநேகர் இருக்கிறீங்க, ரொம்ப வயோதிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. இத்தனை வருடம் நீங்க கடந்து வந்த பாதையில அநேக மேடு பள்ளங்களை பார்த்திருப்பீர்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஒன்று இரண்டல்ல, அநேகம் கண்ணீரின் பள்ளத்தாக்கும் உண்டு, மரண இருளின் பள்ளத்தாக்கும் உண்டு, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்த தருணங்கள் அநேகம். இதுல மட்டும் கர்த்தர் இல்லாம இருந்திருந்தா, ஹல்லேலூயா, கர்த்தர் மட்டும் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்களெல்லாம் உயிரோடையே விளங்கி இருப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நம்ம ஃபீல் பண்ணும்போது, ஓகே நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில தேவனை மறந்து இருக்கிறோம். இதை மறக்கவே கூடாது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்தபோது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? அவன் ரொம்ப சிரித்து போயிட்டான்பா. அப்படி சொல்லும் போது உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு மனஸ்தாபப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனஸ்தாபப்படுறார். அவர் ஏன் மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? இவனுக்கு வேற யாரும் இல்ல. அது கர்த்தருக்கு தெரியுது, தீர்க்கதரிசிக்கு தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியல. யாக்கோபுக்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? லாபானும் ஏசாவும் 2 சைடுல இருந்து புறப்பட்டு வந்த போதுதான் யாக்கோபுக்கு தெரிந்தது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆரம்பத்தில் என்ன நினைச்சான் தெரியுமா? என்ற 2 பெரிய பரிவாரம் இருக்கு. எனக்கு மாமா இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்கிறாங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு அண்ணன் இருக்கிறாங்க, எனக்கு ராகேல் இருக்கிறா. அப்படி இப்படி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கட்டம் வரும்போது யாக்கோபுக்கு தெரியுது, இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே. அது தெரிஞ்சதுனாலதான் வேற யார் கைய காலை பிடிச்சு கெஞ்சல. ஆனா ஆண்டவர் யோசேப்பு இல்லைன்னதும் அழுதான், கெஞ்சல.
பென்யாமீனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் விடல, அப்புறம் விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் நான் போறேன்னு சொன்னதும் ஆண்டவரை பிடித்து கெஞ்சுறான். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்? நான் விழுந்துட்டேன்னா என் பக்கத்துல யார் நின்னா மட்டும்தான் எழும்புவேன் தெரியுமா? கர்த்தர். நான் விழுந்துட்டேன்னா இது பல நேரத்தில் நாம் விழுந்த பிறகுதான் நமக்கு ஞாபகமே வருகிறது, உணர்வே வருகிறது. புரிந்து இதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே பக்கத்துல கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கு. இந்த பிரையாரிட்டி நான் ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிரையாரிட்டி கொடுக்கிறேனோ, முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் பக்க பலமாயிருப்பார். எளியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், எளியவனுக்கு உதவும்படிக்கு யாருமே ஈஸியா வரமாட்டாங்க. உண்மையிலே எளியவனுடைய நிலையை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாய் இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவரும் உண்டு. அப்போ எளியவன் அப்படின்னாலே ஒடுக்கப்படுகிறவன், அவன் நீதி நியாயம் புரட்டப்படும். ஏன்னா அவனுக்கு என்று கேட்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் கர்த்தர் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறார். என்ன அதன் அர்த்தம்? எளியவனுக்கு ஏதாவது வரணும்னா அது எங்க இருந்தா வரணும் தெரியுமா? பரத்துல இருந்துதான். ஆண்டவர் இனி எனக்கு ஒரு ஒத்தாசை வரணும்னா அது உங்ககிட்ட இருந்து மட்டும்தான்ப்பா உண்டுன்னு சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமோஸ் 8வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் ஒரு மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்திற்கும், அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள், எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே நீங்க கவனிச்சீங்கன்னா எளியவனுக்கு மனுஷன் கொடுக்கிற மதிப்பு என்ன தெரியுமாங்க? ஒரு ஜோடி பாதரட்சை. சிம்பிளா சொல்லணும்னா செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட இன்னைக்கு ஒன்றுமில்லாத மனிதர்களுக்கு அநேகர் என்ன செய்கிறது இல்லை தெரியுமா? கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம உறவுகள் வீட்டுக்கு தான் போவோம், நம்மளை பார்க்கும்போது அவர்கள் பார்வையே தெரியும். இதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார், பார்க்கிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, மனுஷன் பார்க்கிறபடி பார்க்காத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். மனுஷன் இப்படிதான் பார்ப்போம். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? பல நேரத்துல அந்த செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட கிடைக்காது. ஒண்ணுமே இல்லை. உங்க நீதியெல்லாம் ஈஸியா புரட்டி போடும். ஒண்ணுமே இல்லாதவர்களுடைய அழுகையை வந்து யாருங்க ஏன் அழுறேன்னு கேட்பாங்க. ஆகாருக்கு தண்ணீர் தீர்ந்த போது அவள் இருந்து அழுது கொண்டிருக்கிறாள். யாராவது வந்து ஏன் அழுறேன்னு கேட்டாங்களா? இல்லை. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் தான் வருகிறார். இந்த நாளிலே நம்பிக்கை எல்லாம் இழந்து இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, உங்க பக்கத்தில் நிற்பதற்காகவே ஒருவர் இருக்கிறார். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய ஆத்துமாவை விடுவிக்க அவன் வலது பாரிசத்தில் இருக்கிறவர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் புலம்பல் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தில் இப்படி செபிக்கிறான் எரேமியா. புலம்பல் 5:1 கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற மதிப்பு ஒரு ஜோடி செருப்புக்கு என்ன கொடுக்க அப்படிதான் கொடுக்கிறாங்க. எங்களுக்கு நேரிட்டது நினைத்தருளும். ஆமென். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும் சொல்லிட்டு அவங்க வலிய சொல்றாங்க பாருங்க. 5வது வசனத்துல பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. எங்க கழுத்தெல்லாம் வலிக்குது. சிலர் வந்து சுமக்குறாங்க, இறக்கி வைக்கிறாங்க, சுமக்குறாங்க, இறக்கி வைக்கிறாங்க. ஆண்டவரே நான் என்னைக்கு சுமக்க ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு வரைக்கும் இறக்க முடியலையே. இன்னைக்கு அநேகருடைய பெயின், அநேகருடைய வலி இது.
பாரம் சுமந்து கழுத்தெல்லாம் வலிக்குதுப்பா. நான் இந்த சுமையை சுமந்து, சிலர் பாருங்க பெற்றோர் பெரிய கடன்ல இருப்பாங்க, பிள்ளை அப்பதான் வேலைக்கு போவான். கடந்த நாள் ஒரு வாலிப பிள்ளை வந்து சொன்ன, அந்த பிள்ளை வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறா. அவ சொல்றா, பாஸ்டர் எங்க பேரண்ட்ஸ் வாங்கின கடத்தை அடைக்கணும், நான்லாம் சாப்பாடு இல்லாம கூட இருந்திருக்கேன் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டு அழுறான். அவன் வாங்குற சம்பளத்துக்கு நல்லா இருக்கலாம், ஆனா வந்து அந்த நுகம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு தோல்ல வந்து அந்த கழுத்தை வலிக்குது. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? இளைப்பாறுதல் இல்லை. ஒரு மகனை குறித்து பெற்றோர் கண்ணீரோடு சொன்னாங்க, எங்க பையன் அவன் காலைல போய் படிக்கிறான், ஈவினிங் ஒரு இடத்துல வேலை பார்க்கறான், நைட் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறான், எப்ப தூங்குவான்னு கேட்டேன். காலைல 4 மணிக்கு வருவான், ஒரு 3 மணிக்கு ஒரு தூங்குவான், திரும்ப எழும்பி காலேஜுக்கு போவான், திரும்ப ஈவினிங் வருவான், உடனே வேலைக்கு. ஏன்? வீட்டில் அப்படி கடன் சுமை, அவ்வளோ பாரம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்தெல்லாம் நோகுது. நாங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்ல. ஒரு எளியவனுடைய நிலை. எளியவன் யார் தெரியுமா? இளைப்பாறுதல் இல்லாதவன். ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அவனுக்கு கை தூக்கி விட நீங்க ரொம்ப கஷ்டப்படும் போது உங்க கூட வராதவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா? பனிஷ் பண்றதுக்கு இல்ல. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கும் போது உங்க கை நீட்டி அவங்களுக்கு சிலதை கர்த்தர் செய்ய வைப்பார். அப்பொழுது கர்த்தருக்கு தேங்க் பண்ணுவதற்காக. சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நான் கஷ்டப்படும் போது நீ எனக்கு வரல, நீ கஷ்டப்படும் அப்படி, அதுக்கு இல்ல, அதுக்கல்ல. நீ ரொம்ப கஷ்டப்படும் போது பாரம் சுமந்து எங்க கழுத்தெல்லாம் நோகிறது. ஆண்டவர் இந்த 2025 இந்த சுமையை நான் இறக்கி வச்சிருவான். ஆண்டவரே, துடிக்கிற உள்ளமே, உன்னை விடுவிக்கும்படி உன் வலது பக்கத்திலே வந்து நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரை நோக்கி பாரு. Hallelujah. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவரையும் கர்த்தர் விடுவிப்பார். சில நுகத்தை சுமந்து சுமந்து பல வருடங்களா, இப்ப சில பெற்றோருக்கு என்ன பெயின் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, இந்த நுகம் அப்படியே என் பிள்ளை கழுத்துல நான் வைக்க வேண்டி வந்துரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்ல நிறைய பிள்ளைங்க உத்தரவாதம் எடுக்கிறாங்க, அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக பிள்ளைங்க வந்து உதாசீனமா இருக்கிறாங்க. பெற்றோருடைய நிலைமை புரியாம, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பதற்காக பட்டினி இருக்கிற பெற்றோர் எத்தனை? பிள்ளைங்க ஏதாவது கடையில சாப்பாடு வாங்கி கேட்டிருப்பாங்க, ஹோட்டல்ல ஏதாவது பார்த்து, இப்பதான் நிறைய வெரைட்டியா இருக்குல்ல, அது வாங்கி கொடுக்கணும்னு காலில இருந்து சாயங்காலம் வர உழைச்சி அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்து, பெற்றோர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு நுகம் தோல்ல ஏறிட்டு வந்து தாங்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்ல. அப்பம் பெருகு பண்ணி கொடுக்கும் போது, ஆமென், எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? இயேசு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. இயேசுவை அப்படியே கழுதை மேல ஏற்றி ராஜாவாக்கி என்னெல்லாமோ அழகு பார்க்க ஜனங்கள் துடித்தாங்க. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது ஒருவர் கூட வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டாராம். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்போ என் தோல்ல இருக்கிறது நுகம், ஆனா ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனா ஒருவரும் இல்லை என்றாலும் பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார். பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார். பாரம் சுமந்து எங்க கழுத்தெல்லாம் வலிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விதமான பாரம். சின்ன பிள்ளைங்க கையில இருப்பாங்க, புருஷன் தள்ளிட்டு போயிருப்பார், அல்லது புருஷன் இறந்து போயிருப்பாங்க. அந்த பிள்ளைகளை வச்சுட்டு எவ்வளோ பாரம், எத்தனை நிந்தை. அப்படிப்பட்ட சகோதரிகள்லாம் சந்திக்கிற நிந்தையை, சமுதாயத்தில் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள்,
அதெல்லாம் சுமந்து 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 எப்படியாவது என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் இளைப்பாறுதல் கிடைக்கும், என்னைக்காவது இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருந்து நான் வெளியே வந்துடுவேன். கடன், தேவையில்லாத கடன், புருஷன் வாங்கி வச்ச கடன், நெருக்கும் போது புருஷன் போயிடுறது எங்கேயாவது. கடைசியில் ஃபேஸ் பண்றது உள்ள யாருன்னா மனைவி. அதே போல குடும்பத்தில் யாரோ வாங்கி வச்ச கடன், சிலருக்கு ஜாமீன் நிக்க போய், சிலருக்கு பேர்ல தெரிஞ்சவங்க தான் கொடுங்கன்னு சொல்லி, இப்படி எத்தனை பேர் மாட்டி இருக்கிறாங்க. சில 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 நுகம் வந்து பல வருடங்களாய் அது என்ன ஆகுதுன்னா அவங்களை அப்படி 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 இழைத்து போக பண்ணுகிறது. ஏன்னா இளைப்பாறுதல் இல்லை, இழைத்து போக பண்ணி நிறைய பேர் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க, நல்லா இருந்த வாழ்க்கை, ஆனா கழுத்துல ஏறின ஒரு நுகம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஒரு தாயார் மகள் வந்தாங்க. அந்த மகா சொல்றாங்க, ஒரு எங்க அம்மாக்கு முதுகுல ஒரு சின்ன கிராக் இருக்கு. சரி, 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓகே, அவங்க அதை சரி பண்ணவே இல்லை. ஏன் சரி பண்ணல? அந்த சரி பண்ற காசுல தான் எங்களை படிக்க வச்சாங்க அப்படின்னு. அந்த காசுல தான் எங்களுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சாங்க. அந்த பெயின் அவங்க வந்து சகிச்சு சகிச்சு இதை நான் சரி பண்ணணும்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகும். அந்த காசு இருந்த பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டிடுவேன், அந்த காசு இருந்த பிள்ளைக்கு நான் ஆகாரம் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு புருஷன் இல்லை. அவங்க அந்த வலிய, அதாவது சின்ன ஒரு புண்ணுன்னா ஆறும், எலும்புல கிராக்குன்னா அது சரி பண்ணலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க அதை வச்சு சகிச்சு 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 பிள்ளைங்களை எப்படியாவது இப்படி பாரம் சுமந்து வாழ்க்கையில இன்னும் இளைப்பாறுதல பார்க்கல. அப்படி பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைத்து, சரி பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் பார்த்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்ச சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனை, பல விதமான போராட்டம். இன்று பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாளில் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நாள் தந்து 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 தான் ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் இல்லை, பல ஆண்டுகள் ஆச்சுப்பா. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கிறது, பாரம் சுமந்து கழுத்து நோகிறது. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்தா ஒரு நாள் சம்பளம் கட் ஆகுது. அந்த ஒரு நாள் சம்பளம் கட் ஆச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இதுல இருந்து என்னால விடுதலை தர முடியுமா? இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம். இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்போதே ஹல்லேலூயா, ஆமென். தெரியும் ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சொட்டாகி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஒருத்தர் கூட எழும்பி போகாம ஆண்டவர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புறான்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே உங்க இருதயத்துல இதை நம்ப ஆரம்பிச்சிருங்க. உங்க உதடு இதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கட்டும். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகுது. இத்தனை காலம் கிடைக்காத இளைப்பாறுதல், இத்தனை காலம் ஷாகா மாமா, எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. ஆமென், ஆமென். அப்படியே யாராவது அந்த நிலையில இருக்கிறீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லுங்க, பாரம் சுமந்து என் கழுத்து வலிக்குதுப்பா. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்பா கிட்ட, பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது, எனக்கு வலிக்குதுப்பா. 1-2 நாள் அல்ல, 1-2 வாரம் அல்ல, 1-2 வருஷம் அல்ல, 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் என பாரம் சுமந்து என் கழுத்து நோகிறது. நான் உழைக்கிறேன், ஆனா வேற வழியில நின்னுதான் ஆகணும், வேற வழியில ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், வேற வழியில சந்தித்துதான் ஆகணும். ஆமே, உடைந்து 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 சில உள்ளங்கள் கர்த்தருடைய பாதத்துல உங்க கண்ணீரை ஊற்றுறீங்க. இயேசுவின் நாமத்துல இந்த 2025ல ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க,
ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எந்த பாரம் சுமந்து உங்க கழுத்து வலிக்குது, உங்க இருதயம் வலிக்குது, எந்த பாரம் சுமந்து வலிக்குது, அப்பா கிட்ட சொல்லுங்க. அது அப்பா, இதை சுமந்து சுமந்து எனக்கு வலி தாங்க முடியலப்பா, எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்குப்பா. பிள்ளைகளை நினைச்சு அழுது 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 அழுது, புருஷனை நினைச்சு அழுது அழுது அழுது, குடும்ப சூழ்நிலை நினைச்சு அழுது அழுது அழுது, வலி தாங்க முடியாம ஆனாலும் நின்னுதான் ஆகணும்னு சொல்லி நிக்கிற உள்ளமே, வாழ்ந்துதான் ஆகணும் சொல்லி வாழ்கிற உள்ளமே, ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் சொல்லி ஃபேஸ் பண்ணுகிற உள்ளமே, உனக்கு விடுதலை தர அவர் உன் வலது பாரிசத்தில் கர்த்தர் வருவார், கர்த்தர் நிக்க வைப்பார். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த நுகம் எடுபடுகிறது. பாரம் சுமந்து வலி தாங்க முடியாம அங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளமே, உன்னோடு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்படியே வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவரே ஒரு இளைப்பாறுதல நீங்க சொன்னீங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நாங்க குடும்பமா சுமக்கிறோம். பிள்ளைங்களும் வளர்ந்து வராங்க, வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா. உங்க பெயின் சொல்லுங்க. இப்ப உங்க பெயின் உங்க வலிய சொல்லுங்க. அப்பா, இப்ப சில நிந்தைய சுமக்கிறீங்கல்ல, கடன் சும தலைக்கு மேல போயிட்டு வலிக்குதுப்பா. நோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை பேசும்போது ஆவியில ஒரு பாரத்தை ஆண்டவர் இறக்கிறார். அநேகர் இந்த வலி தாங்க முடியல. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் பழகுனது மேல இருந்துச்சு, ஆனா இப்போ முடியல. ஆனா உனக்கு ஒரு நற்செய்தி, நீ விடுதலைக்கு நெருங்கி வந்துட்ட. நீ நெருங்கி வந்துட்ட. சில தீராத வியாதி, ரொம்ப வருஷமா மெடிசின் எடுத்து இப்ப மெடிசின் இல்லாம முடியலங்கிற நிலை. உழைக்கிறோம்பா, இளைப்பாறுதல் இல்ல. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது. ஆமென். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, இருக்கிற இடத்த வலது கரத்தை வைத்து உங்களுக்காக செபிக்க விரும்புறேன். ரொம்ப நாள் இதில் சுமந்து வலிக்குது, வலி தாங்க முடியல. இயேசுவின் நாமத்தில் ஆன்லைன்ல பார்க்கிற உள்ளமே, இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்து. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த நுகம் நீக்கி போடுங்கப்பா. நுகத்தடியை முறித்து, நுகத்தடியை ஷாகாபா மாதானா ரீமா மாகாலாகா. ஜீசஸ் Jesus 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 ora ba makara baba shatana la kara baba ora baba makara ba shatana la kara baba ora mama kadare. Oh Jesus, நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார். ஒரு இளைப்பாறுதல். ஏமா காமா ஷேமா மாதானா. உங்களால மட்டும்தான் முடியும். யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பார்? என்னை கைவிடா
ஆமென். என்னை ஜீசஸ் ஆமென். உமக்காக glory உமது மமகரத்தனரே உமக்காக ஓரா கலமா சந்தனமா கடரவலர. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென். கழுத்தெல்லாம் வலிக்குது. நீங்க எந்த நுகம் சுமந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இளைப்பாறுதலே இல்ல ஆண்டவரே. வேதத்தில் இருக்கு, சுகத்தை மறந்தேன் இருக்கு. அதாவது நல்ல அந்த பாரம் சுமந்துட்டு போறவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் அல்லது ஒரு நிழல் பக்கம் வரும்போது கொஞ்ச நேரம் அதை இறக்கி வைப்பாங்க, திருப்பி சுமப்பாங்க. அதை கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கும்போது ஒரு 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 சமாதானம், ஒரு சுகம், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் தெரியுமா? அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற இளைப்பாறுதல் கூட இல்லாம அநேக உள்ளங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். 24/7 ஒரு நுகம் தோல்ல இருந்தா எவ்வளவு வலிக்கும். இன்னைக்குள்ள செய்திக்கு இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தையை இதுக்கு கூட சேர்த்து வச்சு பார்க்க வைத்தார். இப்படி வலி, ஆனா உழைச்சிட்டே இருக்கிறாங்க. இரவும் பகலும் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அந்த டைம்ல ஏதாவது செஞ்சிடணும். இளைப்பாறுதலே இல்லை. ஆமென். இந்த இடத்துலதான் எப்ப ப்ராமிஸ் பண்றார், நான் வந்து நிற்பேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவே, நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். என் காலமும் கரத்தில் என்று அறிவே, நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நீர் வர இன்னும் ஓம் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். அநேகர் சொல்லும் ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எளியவனுடைய வலது பக்கம். நீங்க வேதத்துல பாருங்க, அதாவது தேவ பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படும் போது ஆண்டவர் பக்கத்திலேயே நிற்பதை பார்க்க முடியும். பேதுருவோடு கூட ஆழத்துல புயல் அடிக்கும் போது அவர் கடல் மேல நடந்து வர, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அக்கினி சூளையில ராஜாவால உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர் வந்து விசிட் பண்ணல. ஏன்னா அப்ப விசிட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை கூட்டத்தில் ஒருவராய் பார்க்கிறோம், நம் உறவுகளில் ஒன்றாய் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போதுதான் தெரியுது, எனக்கு இருக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான். இயேசு யார்? உன் உறவுகளில் ஒன்றா? ஒரே உறவு. பத்ம தீவுல யோவான் அப்படி, நான் இப்படி வசனத்தின் நிமித்தம் சாட்சி நிமித்தம் பத்ம தீவுல இருந்தேன்னு சொன்னதும் ஐ எம் ஆல்பா ஒமேகான்னு சவுண்ட் வருது. திரும்பி பார்த்தா நிக்கிறார். எப்படிங்க? அவன் வலது பாரிசத்தில். அப்ப வாழ்க்கையில எந்த நிலையில் இருந்தாலும் எளியவன் என்கிற நிலையை அவன் கடக்காமல் போகவே முடியாது. யாரா இருந்தாலும் எளியவன் தான். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்ப அவன் யாரு? எளியவன். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தாலும் அவனுடைய வாய்ஸ் அங்க எடுபடாம அவனை என்ன பண்ணாங்க? எல்லாரும் துரத்துனாங்க. அப்ப அவன் யாரு? எளியவன். யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் அவன் சம்பாதித்தாலும் இப்போ ஹெல்ப்லெஸ்ஸா எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னா யாபோக்காட்டின் கரையில. தகப்பனுடைய மொத்த ஆசீர்வாதத்தை தன் தலைமையில வாங்கினாலும் வீட்டுல படுக்க முடியாம வனாந்திரத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து படுக்கிறான். அவன் யாரு? எளியவன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் யுத்த களமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் அவன் தனியா தான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. அவன் யாரு? எளியவன். ஆமென். இது எளியவன்னா யார் தெரியுமா? ஹெல்ப்லெஸ் பர்சன். அதாவது உதவியற்று நிக்கிறான் தெரியுமா? ஆனா அவனுக்கு உதவி தேவை. எனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை அப்படி சொல்றவங்க, அப்படி சொல்ல யாருக்குமே முடியாது. உதவியற்று நிக்கிறான் தெரியும். அதனாலதான் தாவீது சொல்றாரு, அப்பா என் வலது புறத்தை கண்ணோக்கி பார், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிந்தவர் நீர் மட்டும்தான். யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி தூக்கி எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான். கர்த்தர் செய்கிற ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, அவர் நினைவாயிருக்கிறார். சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது 31வது சங்கீதத்துல அவனுடைய நிலைமை என்ன சொல்றாருன்னா 12வது வசனத்துல, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அவங்களுக்கு போய் கார்டு வைப்போமா? ஏன் கார்டு வைக்க மாட்டோம்? அவங்க இறந்துட்டாங்க. தாவீதை ஏன் கூப்பிடல? சாமுவேல் வீட்டுக்கு வந்தபோது தாவீதை கூப்பிடல. தாவீதை எப்படி மறந்துட்டாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பர்சனே இல்லை. அப்ப தாவீதுக்கு வயசு எவ்வளவு? 17 வயசு இருக்கும். 20 வயசுக்குள்ளதான் தாவீதுக்கு. சின்ன வயசுலயே எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற வலிகளில் பெரிய வலிகளில் ஒன்று என்ன தெரியுமாங்க? நாம ஒருத்தங்க, அதாவது நம்ம உறவுகள்னு சொல்றவங்க நினைவுல நம்ம கொஞ்சமும் இல்லை என்கிற ஒரு நிலையை நாம கேள்விப்படும் போது உண்டாகிற வலி இருக்கு தெரியுமா?
எல்லாராலும் அப்படிங்கிறார். அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது, 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரனாவது. அப்பா தாவீது இல்ல, அந்த தேசத்தின் மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஆளாவது. ஈசாயை பத்தி சாமுவேலுக்கு இப்பதான் தெரியுது, அதனால சாமுவேலை விட்டுருவோம். மீதி எத்தனை பேருக்கு அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்ல. ஏங்க அங்க அந்த 8வது பையன் எங்கங்க, உங்க பையனை காணும். நம்ம நார்மலா சும்மாவது கேட்பாங்கல்ல, அப்படியாவது கேட்டாங்களா? இல்ல. ஆனால் அது நடுவில் தாவீதின் பலன் என்ன தெரியுமா? கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் முடித்து வரும்போது திரளான கூட்டத்தார் அவரை பின்பற்றி வருகிறார்கள். அது நடுவில் அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுக்கிறார். பேதுருவின் மாமி கையை பிடிச்சு தூக்கி விட்டு சுகத்தை கொடுக்கிறார். கொர்நேலை ஒரு 100க்கு அதிபதி வீட்டு வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்படி அற்புதங்கள்லாம் நடக்கு. திரளான ஜனங்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது இயேசு திடீரென்று சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். ஏன் அக்கறைக்கு போக சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதன் மறுகரையில கல்லறைகளில் ஒருவன் வாசம் பண்ணுகிறான். அவனெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. சரீரத்துல ஃபுல்லா காயம், சங்கிலிய போட்டு அவனை கட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனாலும் அவனை கட்டக்கூடாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஜனங்கள் சூழ்ந்திருக்கும் போது உண்மையிலேயே ஒரு பர்சன் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கன்னா, ஒரு நபரை மறப்பது என்பது அந்த பர்சனுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். ஆனா என் ஆண்டவர் ரொம்ப பிஸியாகும் போதுதான் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லும் போது, ஹalleluya, நம்ம சும்மா இருக்கும்போது நினைச்சு இல்ல நம்ம ரொம்ப, நீங்க ஆனாலும் என்ன கூட மறந்துட்டீங்கன்னா நம்ம நம்முடைய ஆன்சர் பிஸி, ரொம்ப பிஸி இவர். ஆனா இவர் ரொம்ப பிஸியா இருக்கும் போது ஒருவரை நினைக்காத ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் எளியவன். உங்களை யாருமே நினைக்கல. நீங்க எவ்வளவு பெரிய வசதி படைத்தவங்களா இருக்கலாம், 3 மாடி வீட்டுல கூடி இருக்கலாம், உங்களை சுத்தி 10 பில்லோ வச்சு தூங்கலாம், ஆனா தூக்கம் வராது, அது வேற. ஆனா உங்களை நினைக்கிறதுக்குன்னு ஒருத்தரும் இல்லைங்கிற நிலைமையில இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க தான் எளியவன். அந்த எளியவனை நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். நீ எந்த பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்திலே, அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம். அந்த அவர்கள் யாருன்னா சீஷரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ல படிக்கும்போது தெரியும், சீஷர்கள் தான் கூட ஏறுவாங்க. அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு, அதன் அர்த்தம் என்ன? ஜனங்க யாரும் போகல, அவர் பிஸியா தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு பிஸியா தான் இருக்கிறார். இயேசுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக நம்மளை தேடி வரல. இயேசு பிஸியா தான் இருக்கிறார். அவர் எப்பவுமே பிஸியா தான் இருக்கிறார். 24 மணி நேரமும் தூதர்கள் அவர் புகழை பாடிக்கொண்டு இருக்கும் போதுதான் அவர் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறார். போகும்போது அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போகிற வழியில் தான் காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இதெல்லாம் தாண்டி 5வது அதிகாரத்துல கதரேனே நாட்டுல அவர் கால் எடுத்து அப்படி வைக்கிறார். ஒரு பெரிய குரூசைட முடிச்சுட்டு வரார். பெரிய குரூசைட் அட்டன் பண்ணி தொடங்கியாச்சு. இனி அவருக்கெல்லாம் சின்ன மீட்டிங் செட் ஆகாது. ஆனா இவர் அங்க கால் எடுத்து வச்சதும் ஒருத்தன் வரான். ஆமென். சீஷர்கள்லாம் பார்த்திருப்பாங்க, இந்த ஒருத்தன் தானே வரான். ஆண்டவர் பார்க்கிற அவனுக்குள்ள 6000 இருக்கு. ஆமென். என்ன 6000? இப்ப அடுத்து அந்த பிசாசை மட்டும் அவர் பார்க்கல, பிசாசை துரத்திட்டார். அந்த ஒருத்தனை வச்சு அந்த பட்டணம் ஃபுல்லா காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டார்.
அந்த இடத்துல ஆண்டவர் வந்து மிஷனரியா பேதுரு, யோவான, யாக்கோபெல்லாம் அனுப்பல. அந்த எளியவனை இந்த பட்டணத்துக்கு. எனவே தான் அந்த 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் அல்லவா. விடுதலை கொடுத்த பிறகு 5வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஒருவனை என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை. இவனுக்கு என்னங்க பேக்ரவுண்ட் இருக்கு? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் நம்புறேன் இயேசு போகும்போது ஒரு செட்டு ட்ரெஸ்ஸோட போயிட்டு இருக்கிறார். ஏன்னா அவன் என்ன இல்லாம இருந்தான்? வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். ஜனங்கள் வந்து பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வஸ்திரம் தரித்து இருக்கிறான். இந்த ட்ரெஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவர் தெளிவாதான் போயிருக்கிறார். தெரியும் அவனுக்கு நான் சுகத்தை கொடுத்துருவேன். இன்னொரு சத்தியத்தை சொல்லவா? அப்பா வந்துட்டாருன்னு வைங்களேன், எது எது இல்லையோ அது எது இருக்கும். ஆமே. சோ பாரம் சுமந்து வலி. இவன் வலியில தன்னைத்தானே என்ன பண்ணுவான் தெரியுமா? காயப்படுத்தி. இந்த பிசாசு பிடிக்கிறது அது தெரியும். அது வந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வைங்களேன், அந்த பிசாசு பிடித்திருக்கும் போது அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிரும். வயலண்ட் ஆகி என்னெல்லாமோ செய்ய வச்சுட்டு அந்த பிசாசு கொஞ்சம் சைலண்ட் ஆகும். பிசாசு சைலண்ட் ஆகும்போது இவன் அந்த சுயநினைவு கொஞ்சம் வரும்போது, ஐயா நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி நினைச்சு தன்னைத்தானே வருத்தி கொள்வான். ஒருத்தனை வேதனைப்படுத்தி ரசிக்கிறது யாரு தெரியுமா? பிசாசு. இதை சொல்லும் போது ஒரு செய்தி சொல்லுங்க, இன்னொருத்தங்க வேதனையை ரசிக்கவே கூடாது. அது சத்துருவா இருந்தாலும். உன் சத்துரு விழும்போது நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாத. அது சாத்தானுடைய ஐயோ பாரு சொல்லிட்டு இல்ல. யூதாசுக்கு நடக்க போகிற வேதனை அறிந்து இயேசு அழுதார். ஐயோ இவன் இப்படி பிறக்காம இருந்திருந்தா நலமா இருக்கு. இவன் மட்டும் இப்படி பிறக்காம இருந்திருந்தா. இயேசு சொல்லியிருக்கலாம்ல சீஷர்கள்ட்ட, நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது யூதாச சொல்லுங்க, என்ன காட்டி கொடுத்தா இப்படிதான். அது சொல்லல. அவர் எதை எல்லா இடத்துலயும் சுவிசேஷமா சொல்லப்படும் சொன்னார் தெரியுமா? ஒருவள் வந்து பாதத்தை முத்தமிட்டாள் பாத்தீங்களா? இது இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடத்துல எல்லாம் சொல்லப்படும் சொன்னார். கர்த்தர் பாருங்க, இந்த ஒருவனை ஒருத்தராலும் அவனை எத்த உறவுகள் உண்டு. யார் கல்லறைக்கு அவனை உயிரோடு இருக்கும் போதே அவனை கல்லறையில கொண்டு போட்டாங்க. ஆமென். கர்த்தர் நினைக்கிறார் பாருங்க, என்ன நினைக்கிறதுக்கு யார் இருக்கிறா? எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் லேயாள் பாருங்க, லேயாள் எவ்வளவு ஒரு சிறுமைப்பட்டவள். கடந்த நாளில் இத கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப நமக்கே எவ்வளவு பெயினா இருந்துச்சு. அதாவது ராகேலுக்கு திருமண கார்டு அடிச்சாச்சு. மாமனார் பிளான் என்ன? லேயாள இப்படி ஒரு கல்யாணம் நடந்தாதான் அவளுக்கு உண்டு. அப்போ ராகேல் வந்து மேரேஜ் எல்லாம் முடியும் போது, மேரேஜ் இதுல எல்லாம் வீடியோல எல்லாம் யார் இருக்கிறா? ராகேல். அதான் கண்ணால் காண்பது போய் தான் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. வீடியோலாம் போட்டோல எல்லாம் ராகேல் உள்ள வந்து அந்த லேயாள் அந்த ரூமுக்குள்ள எப்படி போயிருந்திருப்பா, எவ்வளவு வலியோட போயிருப்பா. இன்னொரு எவ்வளவு பெயின் அந்த லேயாள், அதுவும் மூத்த பிள்ளை, எப்படி இருக்கும் அந்த வலி.
ஆனால் அவன் போற வேற வழி இல்லாம, ஏன் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சாதான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். அவ வயிற்றுலதான் யூதாவை கொடுத்தார். அந்த யூதா கோத்திரத்துலதான் இயேசு வந்தார். நினைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க. நினைக்கிறதுக்குன்னே, என்ன நினைக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்தவர் என்ன செய்கிறார் தெரியுமா? விண்ணப்பத்தை கேட்கிறார். சங்கீதம் 69:33, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இங்க எளியவர்கள், பொதுவாக பாருங்க, இந்த எளியவர்களுக்கு வாய்ஸ் கிடையாது, வாய்ஸ் கிடையாது. 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல வந்தான் அல்லவா? வந்து என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லுவான். சொல்லும் போது சீஷர்கள் யாராவது அவனை தடுத்தார்களா? இல்லை. ஆனா ஒரு பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னதும் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதட்டுனாங்க. ஏன் 100க்கு அதிபதியை தடுக்க வேண்டியதானே? யவீரு, யவீரு யாரு? ஜெபாலய தலைவன். தலைவன் வந்து இயேசுவே என்று அவர் காலில் விழுந்து கேட்டதும் பேதுரு யோவான் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணாத சொன்னாங்களா? இல்ல. ஆனா ஒரு பர்திமேயு ஆண்டவரேன்னு சொன்னதும் ஸ்டாப் பண்ணு, அவரை தொந்தரவு பண்ணாத. எளியவனுடைய வாய்ஸ், குரல் வந்து நசுக்கப்படும். ஆனா அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்று இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உன் குரலை சுத்தி இருக்கிறவங்க ஒடுக்குறாங்கன்னா புரிந்துக்கோ, அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார் அர்த்தம். ஆண்டவர் நிக்கிறார், அவனை இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கத்துறோம். அவனை ஸ்டாப் பண்றான். ஏன் அவனை ஸ்டாப் பண்ணா கேட்கறதுக்கு யாரும் இல்ல. 100க்கு அதிபதியை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ணா இருக்கிறாங்க 100 பேர். ஸ்டாப் பண்ண முடியுமா? ஜெபாலய தலைவனை ஸ்டாப் பண்ண முடியுமா? ரெஜிஸ்டர்ல இருந்து பேரை வெட்டிடுவாரு. பர்திமேயுவை ஸ்டாப் பண்ணலாம், அவன் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்றான், அவனை ஸ்டாப் பண்ணலாம். இவனை ஸ்டாப் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமென். உங்களுக்கு வலி கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்கன்னா சும்மா போறவங்க கூட உங்களுக்கு வலி கொடுத்துட்டு இருப்பான். இவங்களை கிட்ட விளையாடக்கூடாது அப்படிங்க, இவங்க இவங்க தெரியும்ல இவங்க அப்படின்னு ஒரு 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 இமேஜ் வந்துட்டுனாலே யோசிப்பாங்க. பொதுவாக அப்படிதாங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க, சிலர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? தர தர தரன்னு எழுதிடுவாங்க. சிலர் எல்லாம் சுமந்து கொண்டு போவாங்க. ஏன்னா பிரச்சனை பெருசாயிரும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்களின், நீங்க ஒரு ஓரத்தில் இருந்து அப்பா அப்படி நீங்க கூப்பிடும் போது அந்த சத்தம் அவர் காதுல கேட்கும். உங்க குரல் நசுக்கப்படுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள், உங்க ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. மூன்றாவதாக சங்கீதம் 12:5 வாசியுங்கள். 12:5, 12வது அதிகாரம் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். அதை இந்த புது மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுத்திருக்கிறாங்க, அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன். அதாவது ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? அவர் நினைக்கிறார், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார், அவர் பாதுகாக்க. எப்படி பாதுகாக்கிறார்னா, எப்படி வச்சா அவன் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவானோ, இப்ப நான் சேஃப் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணுவானோ அப்படி அவர் வைக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய விசேஷம். அதாவது நமக்கு தெரியும் இப்படி வச்சா
இப்படி செஞ்சா பிள்ளைங்க சேஃப் ஆயிருவாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்காக நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையே வருவதற்காக சில காரியத்தை செய்வோம் தெரியுமா? அப்படி அவர் செய்யறார். ஆண்டவர் இந்த புயல் அடித்தாலோ இந்த காற்று அடித்தாலோ இந்த படகு அமிழாதுன்னு அவருக்கு தெரியும். தெரிந்தாலும் அதை அமைதியாக்கினார் பாருங்க. அதுதான் அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே இப்படி வச்சா அவன் சேஃப். அதனாலதான் தாவீது அப்படி வைக்கிறார். வைத்ததுனாலதான் தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? படுத்துறங்கி. ஆமென். உறங்கிட்டீங்களா? தாவீது அப்படி வைக்கிறார். வச்சதுனாலதான் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது, நீங்க சங்கீதம் 3 காலில் எழும்பும் போது பாடுற சங்கீதம், சங்கீதம் 4 தூங்கும் போது பாடுற சங்கீதம், நான் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படிங்கிறார். அதுவும் பாருங்க, ஓடிட்டே இருக்கிறார். ஓடும்போது அவர் தூங்கி எழும்புறதெல்லாம் சொல்றார். அவன் எப்படி தூங்கினாரு? சுத்தி சத்துருக்கள் இருக்கும்போது. எவ்வளவு அவன் ஏங்குகிற பாதுகாப்பு. நைட்டு தூங்கும் போது சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படி சொல்லிட்டு படுக்கிறார். சுத்தி சத்துருக்கள். ஆனால் அவருக்கு தெரியுது பாதுகாப்பா தான் இருக்கிறோம். அதனால அவருக்கு தூங்க முடியுது. 4 அடுக்கு பாதுகாப்பு பேதுருவுக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அவன் தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக. அவன் தாக்கப்படக்கூடாது என்பதற்காக அல்ல, தப்பிவிடக்கூடாது என்பதற்காக. ஆனா பேதுரு நல்லா தூங்குறார். அப்படி ஒரு கம்ஃபர்ட் சோனை கர்த்தர் அவன் கொடுத்திருக்கிறார். பேதுருவே, நீ உனக்கு சாவு முதிர் வயதுல தான், இப்பெல்லாம் நீ சாக மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே கர்த்தர் அவனுக்கு அந்த வார்த்தையை அடைக்கலமாகவே கொடுத்திருக்கிறார். அதுல அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தாவீது அழகா தூங்குறார். அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். சவுல் சாதாரணமான மனுஷன், ஒரு ராஜா. அவன் சாதாரணமா இருந்த போது கழுதையை தேடினான். ராஜாவான பிறகு தாவீது தேடினான். சிலர் எந்த நிலையில வச்சாலும் இந்த தேடதை விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு தேடிட்டே இருக்கணும். சிலருக்கு என்னதான் கையில இருந்தாலும் பக்கத்து டிஃபன் பாக்ஸ்ல இருக்க முட்டை எடுத்து சாப்பிடுறது மாதிரி சிலருக்கு அப்படி தேடிட்டே இருக்கணும். அவன் சும்மா இருக்கும்போது கழுதையை தேடினான், இப்போ தாவீதை தேடு. ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுது? அதுவும் சும்மா தேடல, ஆட்களை எல்லாம் விட்டு விட்டு தேடுறான். 2 வாட்டி சவுல் பக்கத்திலேயே போயிட்டு தாவீது வருவார். அனுதினமும், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதுதான் சொல்லுகிறார், நீர் அடைக்கலாம். 4வதாக 140வது சங்கீதம் 12வது வசனம், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அவர் விசாரிப்பார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வழக்கு, உங்க நியாயம், உங்க உறவுகள் நடுவில் இந்த பூமிக்குரிய கோர்ட்ல எடுபட்டு போகலாம். ஆனால் ஏழைகளின் பலனாய், திடனாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராய் நிற்கிற கர்த்தர் விசாரிப்பார். உரியாவுக்காக தாவீது கிட்ட விசாரித்தார். உரியா மரித்த போது மனைவி துக்கம் கொண்டாடினாள், அவ்வளவுதான். ஆனாலும் உரியாவுக்கு எப்படி நடந்ததுன்னு ஒருத்தர் கவலைப்படல. ஆமென். அப்சலோம் மரித்த போது, அப்சலோம் அவ்வளவு பொல்லாதவன். ஆனா பொல்லாதவன் மரித்த போது ராஜா உட்பட எல்லாரும் துக்கப்பட்டாங்க. ஆனா உரியா நல்லவன். எப்படி நல்லவன் தெரியுமா? ராஜா ஒரு நிருபத்தை கொடுத்து யோவாப் கையில கொடுக்க சொல்றார். அந்த நிருபத்துக்குள்ள என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உரியாவை முன்னாடி நிறுத்துன்னு. அவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருப்பான். அந்த நிருபத்தை ஓபன் பண்ணி படிக்கல. நம்ம கையில ஒரு லெட்டரை கொடுத்து இன்னார்ட்ட கொடுங்கன்னு சொன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இந்த உரியா பாருங்க,
எங்கேயாவது ஓபன் பண்ணி பார்த்திருப்பாருனா? இவ்வளவு நல்லவனுக்காக தாவீது கூட துக்கப்படல. தாவீது பெரிய உதவி செஞ்சார். வாமா, உன்னைய நான் மனைவியா வச்சுக்கிறேன்னு கூட்டிட்டு அவளை இப்படி எல்லாம் உதவி செஞ்சார். ஆனா அப்சலோம் அவன் சாக வேண்டியவன், ஆனா அவன் மரித்தது. ஐயோ ஐயோ. தாவீது என்னதான் இருதயத்தை கேட்டவனா இருந்தாலும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். தாவீதை விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார். ஹல்லேலூயா. உனக்கு ஒண்ணு ஆனா கூட அழுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கலாம். நாபோத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு மேல ஆகாபுக்கு ஆசை வந்துட்டு கேட்டான். அவர் முடியாதுன்ட்டார். வீட்டுல வந்து உட்காந்து மும்முன்னு இருக்கிறார். ஏசபேல் வாரா. ஆமே. ஆகாபுல அவனுக்கு ஆசை இருந்தாலும் அடக்கிட்டு இருப்பான். இந்த ஏசபேல் உள்ள வந்து போங்க போய் கேளுங்க கேளுங்க, கேட்டு கேட்டு அடி வாங்கிட்டு வருவாரு. ஐயே, இப்படி ஒரு ராஜா இப்படி இருக்கலாமா? அவன் நான் பாத்துக்கிறேன், விடுங்க விடுங்க விடுங்க. 2 பேரை கூப்பிட்டு அவனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல வச்சு அவனை கல்ல எறிந்து கொண்டு ஆண்டவர் விசாரித்தார் பாருங்க. குடும்பத்தை இல்லாமாக்கிட்டார். எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு நடத்துறதுக்கு உங்க கையில காசு இல்லாம இருக்கலாம். உங்க பட்சத்துல நின்றவங்க எல்லாம் ஆப்போசிட் சைடுல போகலாம். ஆனா அங்க பாருங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவர்களுடைய ஆத்மாவை விடுவிக்க அவன் வலது பாரிசத்துல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போய்விட்டது. 5வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். 5வது காரியம் என்ன தெரியுமா? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசாயா 42:16. பாதை தெரியாத போது அவர் கைவிட மாட்டார். ஏசாயா 41:17. ஒண்ணுமே கிடைக்காம போகும்போது அவர் கைவிட மாட்டார். சங்கீதம் 37:32-33. ஆபத்து சூழும் போது அவர் கைவிட மாட்டார். இந்த வசனத்தெல்லாம் வீட்டுல போய் படிச்சிருங்க. பாதை இவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னதும் கைவிட்டுருவாங்க எல்லாரும். அவர் கைவிட மாட்டார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு வந்து இப்படி சொல்லிட்டு இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். அவனுக்கு ஒண்ணும் தெரியலப்பா, நமக்கு ஒண்ணும் தெரியலனாலே கைவிட்டுருவாங்க. ஒண்ணும் தெரியல. அதாவது சில ஆபீஸுக்கு நம்ம புதுசா போவோம், தெரியாம இருப்போம். தெரியுமா? பரியாசம் பண்ணுவாங்களே தவிர ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல கைவிட்டுருவாங்க. அவர் சொல்ற, நான் கைவிட மாட்டேன். ஏசாயா 41:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது அவங்களுக்கு கிடைக்காம டயர்டாகிறாங்க. தெரியுமா? அப்ப நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டார். சங்கீதம் 37:32-33. துன்மார்க்கர் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையிலே கைவிட மாட்டான். ஆபத்து நெருங்கும் போது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை. ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. ஆமென். கர்த்தர் என்னை பாதுகாப்பா. கர்த்தர் என் வழக்கை விசாரிப்பா. கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஆனாலும் உம்மை நம்பியுள் கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்க வலது பக்கத்துல நிற்கிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி. ஹல்லேலூயா. Thank you Jesus.
ஆமென். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நான் உங்களை நம்பி இருக்கிறேன்பா. நானோ கர்த்தாவே துக்கத்தினாலே உள்ளம் வாடினது, துயரத்தாலே கண்கள் கருத்தது. ஆமென். துயரத்தாலே கண்கள் கருத்தது, சஞ்சலத்தாலே நாட்கள் கழிந்தது, ஆனாலும் உம்மை நம்புறேப்பா. நாட்கள் கழிந்தது, ஆனாலும் நானோ கர்த்தாவே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் நான் நம்புறேன்ப்பா. இந்த வழியிலிருந்து ஒரு விடுதலை நீங்க தருவீங்க. நீங்க என் வலது பக்கத்துல வந்து நிற்பீங்க. நீங்க இளைப்பாறுதலை கட்டளையிடுவீங்க. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், ஆகாதவன் என்று செத்தவனை போல மறக்கப்பட்டேன். ஆண்டவரே, மறக்கப்பட்டேன். ஆமென். செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் நான் ஆனேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். ஆனாலும் நம்புவேப்பா, உடைஞ்சது உண்மைதான். ஆனால் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் நம்பி சொல்லுங்க, என் காலமும் கரத்தில், என் காலமும் கரத்தில் என்று அறிவேன், நீரே என் நம்பிக்கை என்று நான் சொல்வேன். ஆமென். நீரே என் நம்பிக்கை, நீர் வர இன்னும் நான் காத்திருப்பேன், உன் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் வருவார், உன் நன்மை கண்டு நான் மகிழ்வேன். ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. அநேகர் சொல்லும், ஆனாலும் இப்ப சொல்லுங்க, ஒருபோது கைவிடா, ஒருபோது கைவிடா. உனக்கு பாதை தெரியாத போது, ஒண்ணு இல்லாத போதும், ஆபத்து சூழும் போதும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீரின் பக்கத்தில் நிற்பேன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியும் நீரே என் தேவன் என்று அநேகர் சொல்லோ, ஆனாலும் ஆண்டவரை நீங்க மட்டும் இல்லாம இருந்தா, ஆண்டவர் சொல்லுகிறார் செப்பனியாவை கொண்டு, சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நான் மீதியாக வைப்பேன். இன்னும் வச்சிருக்கிறார்ல, நம்பிக்கையை விட்டுறாத. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திரு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீ நல்லவர், உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்தீர், பாட, துதிக்க, ஆராதிக்க, செவிக்க வைத்தீர், எங்களோடு பேசினீர். எங்களை நினைக்கிறவர், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் வழக்கை காரியங்களை விசாரிக்கிறவர், எந்த நிலையிலும் எங்களை கைவிடாதிருக்கிறவர். நீங்க எங்க பக்கத்துல இருந்தா நாங்க வாழ்ந்துருவோம்பா, நாங்க வாழ்ந்துருவோம் ஆண்டவரே. எங்க வல பக்கத்துல நீர் இருப்பீராக. அப்படி ஒவ்வொருவரும் நீர் இருப்பதை ருசித்து உணர்ந்து அனுபவித்து அறிய கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நுகம் சுமந்து கொஞ்சம் கூட இளைப்பாறுதல் கிடையாமல் ஆண்டவரே, பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் வலியோடு இருக்கிறவர்களுக்காக இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை பேச வைத்து ஜெபிக்க வைத்திருக்கிறேன். இந்த 2025 இந்த நுகத்தை நீர் முறிக்க போகிறீர், இந்த கழுத்திலிருந்து எடுக்க போகிறீர், இளைப்பாறுதலை கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அநேகர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இருக்கிறாங்க, பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவங்களை பிளஸ் பண்ணுங்க. எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும். கன, மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.